வணக்கம் சண்டமா பீவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம எவ்ரி சாட்டர்டே வந்து தமிழரசுக்கு உண்டான சாப்டர்ஸ் ஒவ்வொரு சாப்டராக பார்க்குறோம். இப்போ மார்ச் மேகசின்ஸாக பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பிப்ரவரி, ஜனவரி, டிசம்பரில் உள்ளது எல்லாமே கவர் பண்ணிவிடுவேன். ப்ளீஸ் வெயிட். அந்த சேம் டைம் இன்னைக்கு உண்டான என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா சாப்டர் 5. சாப்டர் 5ல் மார்ச் மேகசினில் சாப்டர் 5ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த தமிழரசு மேகசின்ங்கிறது தமிழ்நாடு அரசு வெளியிடுற தமிழ்நாடு அரசு திட்டங்கள் சம்பந்தமாகவும் நலத்திட்டங்கள் எல்லாமே இதுல வரும். இது எக்ஸாம் ஓரியன்டா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாமல் இது அந்தந்த மாவட்டங்களில் உள்ளவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா சிட்டிசன்ஸும் இந்த தமிழரசு மேகசின்ல என்னென்ன வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ரொம்ப நல்லதா இருக்கும். இது எக்ஸாம் ஓரியன்டா மட்டும் இருக்காது, எவ்ரி பர்சன்ஸ் இதை தெரிஞ்சுக்கணும். இந்த சாப்டர் 5ல என்ன இருக்கு அப்படின்னா, கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி எவ்வளவு ரூபாய் திறந்திருக்காங்க, அது யாருக்கு என்னென்ன பலன் தரும். அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரையில டைட்டில் பூங்கா ஓபன் பண்ணியிருக்காங்க. இந்த டைட்டில் பார்க் எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, எல்காட்டு இதெல்லாம் அவங்க எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த டைட்டில் பார்க். முன்னாடியே அந்த டைட்டில் பார்க் என்னன்னு பார்த்தோம். அந்த மாதிரி இந்த கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமியோ திருச்சிராப்பள்ளி மதுரையில டைட்டில் பூங்கா ஓபன் பண்ணதையும் பத்தி என்னென்ன டீட்டெயில்டா எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க, யார் யார் பயன்பெறுவாங்க, எத்தனை கோடி ரூபாயில அடிக்கல் நாட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? இது வந்து ஃபார் ஆல் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்காக. இவங்க யாருன்னு தெரியுதா? குத்துச்சண்டை அகாடமினாலே எதுக்காக இவங்களை போட்டிருக்கோன்னா, இவங்க தான் விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதல்வர் வேற திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இவங்க தான் வந்து இந்த 8 கோடி மதிப்புல கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி எங்க ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சென்னையில. இந்த எப்படிக்கு ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 25/2/2025 அன்று இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் சென்னை கோபாலபுரத்துல 8 கோடி ரூபாய் செலவுல இந்த கோபாலபுரத்துல கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி யாரு திறந்து வச்சிருக்காங்க அப்படின்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இவங்க வந்து இந்த கட்டடத்தை விளையாட்டுத்துறையில் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக, அதாவது தமிழ்நாட்டை உருவாக்கிடவும் அகில இந்திய அளவிலும் பன்னாட்டு அளவிலும் நடைபெறும் பல்வேறு விளையாட்டு போட்டிகள்ல தமிழ்நாட்டை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள்ல பங்கு கொண்டு வெற்றி பெற வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயரிய நோக்கத்தோட இந்த பயிற்சி மையத்தை ஓபன் பண்ணியிருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும், குத்துச்சண்டை இதுல நம்ம பாக்ஸிங் இது பண்ணியிருக்கிறோம். அட் த சேம் டைம் நிறைய ஒலிம்பிக் இதுல சில்வர் மெடல் அடிச்சிருக்கிறோம், பிரான்ஸ் மெடல் அடிச்சிருக்கிறோம். நிறைய ஏசியன் சாம்பியன், இந்த சாம்பியன்லாம் குத்துச்சண்டையில் வந்திருக்காங்க. இவங்க எல்லாமே நார்த் சைடை சேர்ந்தவங்க. அதனாலதான் வந்து நம்ம இதுலயும் உருவாகணும் அப்படிங்கிற உயரிய எண்ணத்தோட இதை ஓபன் பண்ணியிருக்காங்க குத்துச்சண்டை இதுல. அதுக்கப்புறம் வந்து இந்த உயரிய ஊக்கத்தொகை வழங்குதல்ல விளையாட்டிற்கான உட்கட்டமைப்பு வசதிகள், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், விளையாட்டுக்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்றது, அதுக்கப்புறம் முனைப்பான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுத்து வருகிறது. ஓகேங்களா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஸ்போர்ட்ஸுக்காக பண்ணிட்டு வருது. ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாநிலத்துல அதிநவீன விளையாட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பெரு நிறுவனங்கள் தனிப்பட்ட நன்கொடையாளர்களிடமிருந்து, அதாவது என்னன்னா விளையாட்டு இதுல கவர்மெண்ட் மட்டும் நம்பி இல்லாம கார்பரேட் கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனிஸுக்கு, அப்புறம் டோனர்ஸ் எல்லாம் இது பண்ணி அவங்கள்ட்ட வந்து எப்படின்னா ஐபிஎல் மேட்ச்லாம் நடக்குது, இந்த வேர்ல்டு கப் மேட்ச்லாம் நடக்குது, இந்த ஃபிஃபா இந்த ஃபுட்பால் மேட்ச்லாம் நடக்குது இல்லைங்களா, கபடி இதெல்லாம். அதுல எப்படி வந்து ஸ்பான்சர்ஸ் நிறைய இருக்காங்களோ இதுல ஸ்பான்சர்ஸ் சேர்க்கறது இதெல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் சர்வதேச விளையாட்டு போட்டிகளை தமிழ்நாட்டில் எல்லாம் நடத்த வேணும் அப்படிங்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அந்த வகையில 2022-2023 நிதியாண்டிற்கான இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் மானிய கோரிக்கையில சென்னை நகரமானது பாரம்பரியமாக குத்துச்சண்டை விளையாட்டிற்கு புகழ் பெற்றது. இப்போ இந்த படம் சார்பேட்டா பரம்பரை படம் பார்த்திருப்பீங்க. அதுல வந்து அந்த சார்பேட்டா பரம்பரை சார்பேட்டை அந்த இதுல பார்த்திருப்பீங்க, என்னென்ன பரம்பரைலாம் இருந்திருக்கு, குத்துச்சண்டையில எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. அதை வந்து உண்மை சம்பவமா தழுவிதான் எடுத்தாங்க. அதுக்கு விட இவங்க வந்து அதே மாதிரி இதுக்கு நம்ம குத்துச்சண்டைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதான். அப்புறம் சென்னையில பல்வேறு குத்துச்சண்டை வீரர்கள் உருவாகி குத்துச்சண்டை விளையாட்டுல புகழ் பெற வேணுங்கிறதுனால தமிழ்நாட்டுல குத்துச்சண்டை விளையாட்டை மீண்டும் புகழ் பெற செய்ய பல்வேறு உலக புகழ்பெற்ற குத்துச்சண்டை வீரர்களை உருவாக்குவது அவசியமானதாக இருக்கு. ஓகேவா? அடுத்தது, தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையில குத்துச்சண்டை விளையாட்டிற்கு புத்துயிர் அளிக்க குத்துச்சண்டை அகாடமி அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க? கோபாலபுரத்துல 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல குத்துச்சண்டை அகாடமி அமைப்பதற்கு அடிக்கல் நடப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதை தொடர்ந்து சென்னை கோபாலபுரத்துல உடற்பயிற்சி 890 நபர்களுக்கு அமரும் வகையிலான பார்வையாளர்கள் இந்த இதுல எத்தனை பேர் அமரலாம் அந்த அகாடமில அப்படின்னா 897 பேர் பார்வையாளருக்கு மட்டுமே அமரலாம்.
அதுக்கப்புறம் உள்ள அரங்கம் எப்படி இருக்குன்னா பயிற்சி மைதானம், உடற்பயிற்சி கூடம், அதுக்கப்புறம் பயிற்சியாளர் அறை, பயிற்சி செய்யும் பகுதி, மருத்துவர் அறை, அதுக்கப்புறம் நிர்வாக அலுவலகம் ஆகிய வசதிகளோட எல்லா இதோடையும் அமைஞ்சிருக்கு அந்த அகாடமி. அட் த சேம் டைம் நடைபெற்ற ஃப்ளை வெயிட் பிரிவில் 48 முதல் 51 கிலோ எடை பிரிவிற்கான குத்துச்சண்டை போட்டிக்கான பார்வையிட்டு பெற்ற குத்துச்சண்டை கோப்பையை வழங்கினார் வெற்றி அந்த யாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அது இல்லாம இந்த குத்துச்சண்டை உள்ள ஆர்வலர்களுக்கு மேற்கொண்டு என்னது வீரர்களுக்கு பயனுள்ள தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான குத்துச்சண்டை போட்டியில கலந்து கொள்றதுக்கான வாய்ப்பு அளிக்கப்படுது. ஓகேவா? இந்த குத்துச்சண்டை அகாடமி கலைஞர் நூற்றாண்டுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க 8 கோடி ரூபாய் மதிப்புல. அதுக்கப்புறம் 717 கோடி மதிப்பீட்டுல 12,000 தகவல் தொழில்நுட்பம். ஓகேங்களா? எவ்வளவு மதிப்பு? 717 கோடி, 12,000 தகவல் தொழில்நுட்பம். ஓகேங்களா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க இல்லையா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பணியாளர்களுக்கு, ஐடி ஊழியர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில திருச்சி மற்றும் மதுரையில டைட்டில் பார்க். எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு? 12,000 பேருக்கு ஐடி ஜாப். ஓகேங்களா? ஐடி ஜாப் வழங்குறதுக்காக 717 கோடி ரூபாயில டைட்டில் பார்க் அமைக்கிறாங்க. நம்ம சென்னையில பார்த்திருப்போம் டைட்டில் பார்க் 2002ல வந்து ஆரம்பிச்சாங்க. இந்த 18/2/2025 தலைமைச் செயலகத்துல தொழில் மற்றும் முதலீடு ஊக்குவிப்பு வர்த்தகத்துறை சார்பில் திருச்சிராப்பள்ளி மாநகராட்சி எந்த ஊர்ல? பஞ்சப்பூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. 403 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 5.58 லட்சம் சதுர அடியில டைட்டில் பார்க் அமைக்கிறாங்க. எந்த ஊர்னா பஞ்சப்பூர். ஓகேவா? இதுதான் நமக்கு முக்கியம். பஞ்சப்பூர்ல ஆரம்பிக்கிறாங்க. இது என்னன்னா 6 மாடி கட்டடம். அதுக்கப்புறம் மதுரை மாநகராட்சியில மாற்றுத்தாவணின்னு ஒண்ணு இருக்கு. அந்த இடத்துல 314 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல 534 லட்சம் சதுர அடியில டைட்டில் பார்க் அமைக்கிறாங்க. தரைத்தளம் 12 தளங்களுடன். ஓகேவா? 12 மாடி. திருச்சியில இருக்கிறது எத்தனை மாடி? 6 மாடி. ஓகேங்களா? திருச்சி வந்து 6 மாடி, 12 மாடி கட்டில டைட்டில் பார்க் அமைக்கிறாங்க. இந்த டைட்டில் பூங்கால எத்தனை பேருக்கு? 12,000 பேருக்கு ஐடி ஜாப் வழங்குறதுக்காக பிளான் பண்ணி கட்டுறாங்க. ஓகேங்களா? இப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட மினிஸ்டர் யார் அப்படின்னா பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள். அதுக்கப்புறம் இந்தியாவிலே 2வது பெரிய பொருளாதார மாநிலமாக எது வழங்கிட்டு இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டுல 2030 ஆண்டிற்குள்ள $1 trillion பொருளாதாரமாக உயர்த்த வேண்டுங்கிறது தான் தமிழ்நாடு முதலமைச்சரோட டார்கெட்டா இருக்கு. அந்த இலக்கை ஒரு விரைவில் எதிர் வகையில தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு அதிக எண்ணிக்கையிலான வேலை வாய்ப்புகளை உருவாக்க தமிழ்நாடு அரசு இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறது சொல்றாங்க. முதலீட்டாளர்களை ஈர்ப்பதுல தமிழ்நாடு அரசு என்ன ஆய்வறிக்கையின்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேலை வாய்ப்பை மட்டும் அதிகப்படுத்தாம குறிப்பாக பெண்களுக்கும் வேலைவாய்ப்பு அதிகமா படுத்துறதுக்காக ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்காக அவங்க போராடுறாங்கன்னு சொல்லிட்டு 2024-25க்கான பொருளாதார ஆய்வறிக்கையில சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? வேலைவாய்ப்பு மட்டும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாம பெண்களுக்கும் குறிப்பாக வேலைவாய்ப்புல அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தமிழ்நாடு அரசு அப்படின்னு சொல்லிட்டு 2024-25 ஆண்டு பொருளாதார ஆய்வறிக்கையில மேற்கோள் காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த 2000 ஆண்டு கலைஞர் அவர்கள் டைட்டில் பார்க்கு ஓபன் பண்ணி வச்சாங்க. அது மூலமா நிறைய பேர்களுக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில வேலையும் கிடைச்சது. அட் த சேம் டைம் நமக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்லேருந்து நிறைய பணமும் உள்ள வர ஆரம்பிச்சது. சர்வீஸ் செக்டரே பூம் ஆனிச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி என்ன பண்றாங்க இப்ப இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், அவங்க சென்னையை மட்டும் பேஸ் பண்ணாம இருக்கிற செகண்ட் 2 டயர் சிட்டி, அதுக்கப்புறம் 3 டயர் சிட்டில ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்ப ரீசெண்டா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல கூட பார்த்தோம், நாகப்பட்டினத்துல மினி டைட்டில் பார்க் ஓபன் பண்ண போறாங்கிறது மாதிரி. அதே மாதிரி இங்க அந்த வகையில விழுப்புரம், தஞ்சாவூர், தூத்துக்குடி, சேலம் மாவட்டங்கள்ல மினி டைட்டில் பார்க், தஞ்சாவூர்ல கூட ஓபன் பண்ணியிருக்காங்க மினி டைட்டில் பார்க். அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் ஐடி செக்டரை வளர்க்கறதுலயும், ஸ்டார்ட் அப் ரன் பண்றதுலயும், பிபிஓ ரன் பண்றதுலயும், இது மூலயமா ஃபாரின்ல இருந்து நிறைய இன்வெஸ்டர்ஸை கொண்டு இப்ப ஐடி வேலைன்னா எல்லாரும் சென்னைக்கு போகாம அவங்கவுங்க வீட்டுல இருந்தபடியே அந்த நியர்பை இருக்கிற சிட்டிக்கோ டவுனுக்கோ வேலை வாய்ப்பு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, அதாவது ஒரு அமைப்பை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி கொடுக்கறது தான் இந்த அரசோட முதல் நோக்கமா இருக்கு. ஓகேங்களா? அந்த வகையில திருவள்ளூர் மாவட்டம் இப்போதைக்கு ரீசெண்டா பட்டாபிராம்ல 330 கோடி செலவுல ஒரு டைட்டில் பார்க்கை ஓபன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது எத்தனை மாடி கட்டடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைட்டில் பூங்கா கிட்டத்தட்ட 12 மாடி கட்டடம். ஓகேங்களா? அட் த சேம் டைம் திருச்சிராப்பள்ளியில புதிய டைட்டில் பூங்கா ஓபன் பண்றாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதோட அந்த 6 மாடி கட்டடம், அதுல மொத்தம் 12,000 பேர் திருச்சியிலையும் மதுரையிலையும். மதுரையில ஓபன் பண்ற அந்த டைட்டில் பார்க்கோட மாடி எத்தனைன்னா 12 மாடியில ஓபன் பண்ண போறாங்க. இது மூலயமா எத்தனை பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க ட்ரை பண்றாங்க, அதாவது ஐடி இண்டஸ்ட்ரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா 12,000 பேருக்கு வேலைவாய்ப்பு தர்றதுக்காக அவங்க அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க.
இந்த இதுல யாருக்கெல்லாம் அதுல 403 கோடி செலவுல திருச்சியில டைட்டில் பூங்கா கட்ட போறாங்க. அதே மாதிரி யாருக்குன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோட எலக்ட்ரானிக் சர்வீஸ் BPO, ஓகேங்களா, இவங்களுக்கெல்லாம் அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள்லாம் அதுல அதாவது ஸ்டார்ட் அப்லாம் ஆரம்பிச்சு இருக்கிற எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு தரத்துக்காக பிளான் பண்ணிருக்கிறதா இந்த டைட்டில் பார்க்கு. மதுரை மாவட்டத்துல எவ்வளவு இது ஓபன் பண்ண போறோம்னா 314 கோடி செலவுல 5.34 லட்சம் சதுர அடியில 6 மாடி கட்டடத்துல டைட்டில் பார்க் ஒன்று ஓபன் பண்ண போறாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே வந்து 24/7, அதாவது எல்லா நாளுமே வேலை செய்யற மாதிரி இப்ப படிச்சு வர்ற இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பை ரெடி பண்ணி தர மாதிரி இந்த டைட்டில் பார்க்கை ஓபன் பண்றாங்க. ஓகேங்களா, இந்த 12,000 தகவல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் உருவாக்குறதா, அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பை உருவாக்குறதா இந்த தமிழ்நாடு அரசோட முக்கிய நோக்கமா இருக்கு. இது வர இந்த சாப்டர் 5ஓட தமிழரசு மேகசின் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இதுல சாப்டர் 6 பார்ப்போம். அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். நன்றி. Send a map. You dare to dream, we care to accomplish.